அடுத்ததாக திருமதி உமாராஜா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு திரு பரிமேலழகர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பெரிய அற்புதமான ஒரு மாலை வணக்கம். உமா மேம் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க எப்பயுமே ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன் தான் உமா மேம். அவங்க ஒரு விஷயத்த எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்த அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்காம விட மாட்டாங்க. ஏன்னா இந்த திருக்குறள் அவங்க ஆரம்பிக்கும் போது அதுக்கான காரணம் எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த இங்கே எல்லாருக்குமே தெரிவிச்சுங்க. அவர் அன்பண்ணா ஹாஸ்பிட்டலில் அவர் இறுதி காலங்களில் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அப்போது அன்பண்ணா பார்க்குறதுக்காக உமா மேம் வந்திருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது உமா மேம் கிட்ட தான் அன்பண்ணா கையை பிடிச்சி அவ்வளோ நேரம் பேசினாங்க. கிட்டத்தட்ட இறுதி காலகட்டத்தில் ரொம்ப நேரம் பேசின ஒரு பர்சன்னாக்க அது உமா மேம். ஸோ நீங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அதோடைய தாக்கம் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அன்பண்ணா சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்து திருக்குறளை முன்னெடுத்து அவங்க பண்ணது உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி சிலிர்ப்பாக இருக்குது. ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மனுஷனுக்கு ஒரு பொறுமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது பொறுமை அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தலைமுடி நிறைச்ச தலைமுடியை மறைக்கிறவங்க. ஸோ இது எப்படி சொல்கிறது, இதை நம்ம முதிர்ச்சி நம்ம சொல்ல முடியாது. எந்த ஒரு மனுஷன் ரொம்ப ஒரு ஆழமாக ஒரு சில விஷயங்களை ஆராய்ஞ்சு யோசித்து முடிவெடுக்கிறானோ அவன் தான் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு பொறுமை, எவ்வளோ பொறுமை வேணுமோ அவ்வளோ பொறுமை. நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது சலிப்பாக ஆரம்பிச்சிடும். ஒரு வாரம் பண்ணுவோம், 2 வாரம் பண்ணுவோம், அதிகபட்சம் இந்த லாக்டவுனில் நம்ம ஒரு 3-6 மாதம் வரையும் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் நம்ம வீட்டில் கண்டினியூ பண்ணோம்னா தெரியாது. ஆனால் இவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறள் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுலேருந்து அந்த திருக்குறளை இப்போ அவங்க கிட்ட கேட்டாக்க இது வரைக்கும் அந்த 900 குறள் எந்த குறள் கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக. அப்போ அந்த திருக்குறளை திருவள்ளுவர் எழுதின காலகட்டத்தில் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு அந்த திருக்குறளை எழுதியிருக்காரு. ஏன்னா நான் அம்மனா இருக்கும்போது அந்த பட்டிமன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும். அப்போ நான் சொல்லியிருக்கேன், ஒரு டிபேட்டில் பேசிட்டு இருக்கும்போது, அப்போ ஏன் திருவள்ளுவர் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் எழுதியிருக்காரு, அப்படி இருந்திருக்கா இப்படி இருந்திருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ நான் சொன்னேன், ஆனால் அப்போ திருவள்ளுவர் அந்த காலத்துலேயும் இதெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே இந்த மாதிரியான தவறுகளும் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பாயிண்ட். தனியாக வகுப்பு பாராட்டினாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாக பார்த்து அவர் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளை அதை உள்வாங்கி படித்து ஒவ்வொரு நாளும் அவர் சொல்கிற விதம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க முக்கால்வாசி திருவள்ளுவர் ஆகியிருப்பாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்கோம், ஒரு அறத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்கோம். ஒரு சக மனிதனை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது திருக்குறள் நமக்கு சொல்லித்தரோம். பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, மனுஷன் ஏன் 2 கையை எடுத்து கும்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு மனுஷனுக்கு இடது கையில் நம்ம என்ன பண்ணுறோம், வலது கையில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம். ஸோ 2த்தையும் அந்த வேறுபாடு இல்லாமல் தான் நம்ம சக மனுஷனை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வணக்கம் சொல்லுவோம். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அந்த மாதிரியான நிறைய நற்பண்புகளை அந்த திருக்குறள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பண்புகள் அத்தனையும் உள்வாங்கி ஒவ்வொரு நாளும் அது தான் மட்டும் பயன்பெறாமல் அது அத்தனை பேருக்கும் போய் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போட்டு 900 திருக்குறளுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ வெகு விரைவில் 1330 திருக்குறளையும் முடிக்க போகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும். ஸோ நாங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பரிசுகள்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம். எங்களுடைய ஆசீர்வாதங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுடைய நன்றிகளை தான் நான் உங்களுக்கு பரிசாக நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ வாழ்த்துக்கள். மென்மேலும் நிறைய சாதனைகள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மேலும் இந்த மாநிலம் அளவில் நீங்கள் தெரியணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய ஆசையும்.